வீட்டில் இருக்கும் காளானில் இப்படி ஒரு கிரேவி செஞ்சிங்கன்னா தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஹோட்டல் டேஸ்ட்டில் அருமையாக எப்படி செய்ய போகிறதுன்னு தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவின் கடைசியில் இந்த காளான் கிரேவிக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அதை போட்டிங்கன்னா டேஸ்ட்டு டபுள் கேரண்டி. வெல்கம் பேக் டு சூர்யா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிலிண்டர் இல்லாததுனால கரண்ட் அடுப்பில் காளான் கிரேவி செய்ய போகிறோன்னு சொன்னோம் இல்லையா? அது எப்படி செய்கிறதுன்னா, கரண்ட் அடுப்புக்கு தேவையான வடை சட்டி வச்சு இதில் எண்ணெய் ஊற்றி இதில் சோம்பு, பிரிஞ்சி இலை, பிரியாணி மசாலா செட்டு அதை அப்படியே இதில் போட்டு நல்லா பொரிய வந்த போது அதுக்கப்புறமா வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சோம்ல, அந்த வெங்காயத்தை போட்டுருவோம். நல்லா ஒரு பெரட்டி விட்டு வெங்காயம் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வதக்கி அந்த வெங்காயத்துக்கு தகுந்த உப்பு போட்டு ஒரு பெரட்டுவோம். இதுக்கு தேவையான கரண்ட்டு ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். நீங்கள் போய் கடையில் போய் இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு வடை சட்டி கரண்ட் அடுப்பில் வைக்கணும், அதுக்கு என்ன வடை சட்டி அப்படின்னு கேட்டு வாங்க. எல்லா வடை சட்டியும் இதில் வச்சிங்கன்னா இது கீட்டு ஏறாது. வெங்காயம் வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த காளான் பீஸை இதில் சேர்க்குறோம். 2 பாக்கெட் எடுத்து கழுவி சுத்தம் செஞ்சு வச்சோம் இல்லையா? அந்த காளான் பீஸை இதில் சேர்த்துட்டு ஒரு பெரட்டுறோம். அந்த காளானுடைய பச்சை வாசனையெல்லாம் போகணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடணும். வதக்கும் போதே பாருங்கள், அந்த காளானுடைய வாசனை அப்படி மனம் அப்படி கமன்னு வருது. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். அப்போ தான் அந்த காளான் நல்லா வதங்கும். ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க. இந்த காளான் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னா இதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது. இந்த வீடியோ முடியும் போது அதை சொல்கிறேன். அதை போட்டிங்கன்னா ருசி டபுள் ஆகும். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இப்படி கிண்டி விடுறோம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சோம்ல, வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, இந்த விழுதை எடுத்து அதில் சேர்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க, ஆனால் டேஸ்ட் அதிகம். இது இட்லிக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இது ஒரு காம்பினேஷனான செட்டான ரெசிபி. இதுக்கப்புறம் தக்காளி விழுது சேர்க்கணும். இதுக்கு 2 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சோம் இல்லையா? அந்த விழுதை எடுத்து அதில் சேர்க்க போகிறோம். நல்லா போட்டு பெரட்டி விட்டு அந்த தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சா தான் இது கூட போட்டுக்கிற மசாலா இதெல்லாம் சேர்ந்த வாசம் இன்னும் வீடே கம்மன்னு தூக்கி விடும். இப்போ இதை மூடி ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வர்றோம். இப்போது 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி திறந்து பார்ப்போம். ஐயோ, எவ்வளோ வாசனை! கமன்னு காளான் கிரேவி வாசனை இப்படி வருது. திறந்தது மூக்க தொலைக்குது. போங்க, இதை ஒரு பெரட்டி விட்டுட்டு இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கிறோம். சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் போடுறோம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போடுறோம். கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறோம். மசாலா சேர்த்து இது நல்லா பெரட்டி விடுறோம்.
ஒரு சீக்ரெட் டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னா, இப்படி கடைசியாக முடிய போகிற நேரத்தில் மிளகு கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்திங்கன்னா இந்த காளான் கிரேவி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. யாரும் கூப்பிட்றாங்க. ஒன்றும் இல்லைங்க, நான் காளான் கிரேவி செய்கிறோம், கறி குழம்பு மாதிரி வாசம் அடிக்குது, இருங்க இது காம்பினேஷனாக சப்பாத்தி சுடுறோம், சாப்பிட்டு போவீங்க. இதான் முடிய போகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு கலர் மாதிரி இப்படி கறி குழம்பாட்டம் வாசம் வருது பாருங்கள். இப்போ இது கூட தேங்காய் விழுது சேர்க்க போகிறோம். ஒரு 4 பத்தை மட்டும் மிக்சியில் அரைச்சி சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இதுக்கு மேலே வந்து புதினாவும் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இந்த காளான் கிரேவிக்கு இதுக்கு மேட்சாக இன்றைக்கி சப்பாத்தி செய்ய போகிறோம். அதுக்கு மாவு பணிஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி கல்லில் போட்டு சப்பாத்தி எடுத்து காளான் கிரேவியோடு வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ காளான் கிரேவி அதுக்குண்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். இப்படி சப்பாத்தி கொஞ்சமாக எடுத்து இதில் நல்லா காளான் கிரேவியில் நல்லா பெரட்டி அப்படி எடுத்து சாப்பிடும்போது ஐயோ என்ன டேஸ்ட்டு! இப்படி சாப்பிட்ணும்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. காலையில் டிஃபனுக்கு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. என்ன நேயர்களே, நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? மறக்காமல் சூர்யா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.